வணக்கம், நான் பாரத். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மெடிக்கல் இன்சூரன்ஸ் பத்தி தான். கடந்த 60 வருஷத்துல இந்தியர்களோட சராசரி ஆயுள் காலம் 41 இருந்து 68 வரைக்கும் அதிகம் ஆயிருக்கு. ஆனாலும் இது கூடவே டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால், ஹார்ட் டிசீஸ்னு லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளமும் இது கூடவே ஏறிட்டே வந்திருக்கு. கடந்த வருஷம் எடுத்த ஒரு ஆய்வு முடிவுல 30 வயசுக்கு மேற்பட்ட இந்தியர்கள்ல 3ல ஒருத்தருக்கு இங்க லைஃப் ஸ்டைல் டிசீஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதனால மெடிக்கல் காஸ்டும் இந்தியால ராக்கெட் வேகத்துல மேலதான் போயிட்டு இருக்கு. நம்ம மந்த்லி பட்ஜெட்ல இருந்து செலவு பண்ணக்கூடிய ரேஞ்சில் எந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலும் கண்டிப்பா கிடையாது. இது நம்ம பர்சனல் ஃபினான்ஸ் மற்றும் லாங் டர்ம் சேவிங்ஸை எப்படி அஃபெக்ட் பண்ணுது, மெடிக்கல் செலவுகளை சமாளிக்க என்ன பண்ண முடியும் அப்படின்றத இன்னைக்கு எபிசோட் நம்ம பார்க்கலாம். நம்ம லாங் டர்ம் பணம் சேமிக்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சில விஷயங்களை கண்டிப்பா பண்ணியிருக்கணும்னு போன எபிசோட்ல சொல்லியிருக்கோம். அதுல முக்கியமான 3 விஷயம் என்னன்னா லைஃப் இன்சூரன்ஸ், எமர்ஜென்சி ஃபண்ட் மற்றும் ஹெல்த் இன்சூரன்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் 2 டாபிக்கை ஆல்ரெடி நம்ம போன எபிசோட்ல பார்த்துட்டோம். இதுல நம்ம பார்க்காத ஒரு டாபிக் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ். அதை பத்தியே நீங்க பார்க்க போறோம். ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் வச்சிருந்தா மெடிக்கல் எமர்ஜென்சி டைம்ல லோன் எடுக்கிறதையோ இல்ல லாங் டர்ம் சேவிங்ஸை பிரேக் பண்றதையோ நம்ம தவிர்க்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எதுவும் இல்லாம நம்ம பணம் சேமிக்க ஆரம்பிக்கணும் வச்சுக்கலாம். ஒரு 2 இல்ல 3 வருஷத்துல நம்ம வந்து 1 லட்ச ரூபாவோ இல்ல 1.5 லட்ச ரூபாய் பணம் சேமிச்சு வச்சிருப்போம். அப்ப திடீர்னு உங்க ஃபேமிலியில யாருக்கோ ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ற மாதிரி வந்துச்சுன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனா எவ்வளவு செலவாகும் உங்களுக்கே தெரியும். ஒரு 10 நாள் அட்மிட் ஆகி இருந்தாலே ஒரு 1 லட்ச ரூபாயில இருந்து 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் செலவாகலாம். அப்போ நம்ம சேர்த்து வச்சிருக்க காசு எல்லாம் மொத்தமா அதுல போயிடும். அப்புறம் நம்ம முதல்ல இருந்து ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருக்கும் நமக்கு. இது மாதிரி ஒரு ரிஸ்க் ஃபேக்டரை சமாளிக்கத்தான் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு நம்ம சொல்றோம். மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்தா ஹாஸ்பிட்டலைசேஷன், லேப் டெஸ்ட், சர்ஜரி எல்லாமே இதுல கவர் ஆகிடும். பொதுவா ஹெல்த் இன்சூரன்ஸ்ல ஒரு மிஸ்கான்செப்ஷன் இருக்கு. நிறைய பேருக்கு லைஃப் இன்சூரன்ஸ்க்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ்க்கும் வித்தியாசம் தெரியறது இல்ல. அது என்னன்னு பார்க்கலாம். முதல்ல இப்ப நம்ம லைஃப் இன்சூரன்ஸ்ன்றது சம்பாதிக்கிற ஏஜ்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு மட்டும் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் எடுக்க வேண்டிய ஒரு ஆயுள் காப்பீடு. ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது நம்ம ஹோல் ஃபேமிலிக்குமே எடுக்க வேண்டிய ஒரு மெடிக்கல் கவரேஜ். இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் பொதுவா பிரைவேட் மற்றும் கவர்மெண்ட் ஜாப்ல உள்ள எல்லாருக்கும் ஆல்ரெடி இருக்கும். அந்த கவரேஜ் அமௌண்ட் உங்களுக்கு போதுமானதா இருக்கான்னு நீங்க தான் நம்ம செக் பண்ணிக்கணும். அப்படி அது போதுமானதா இல்லன்னு தெரிஞ்சதுன்னா நீங்க வெளியே அதை வந்து பிரைவேட்டா எடுக்க வேண்டியிருக்கும். இல்ல நீங்க ஒருவேளை பிசினஸ் பண்றவங்களா இருந்தா கண்டிப்பா நீங்க பிரைவேட்டா தான் எடுக்க வேண்டியிருக்கும். இதே மாதிரி குடும்பத்தோட ஆண்டு வருமானம் 72,000க்கும் கம்மியா இருந்ததுன்னா தமிழக அரசோட விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் மூலம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 5 லட்ச ரூபாய் வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். இதனால பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் நம்ம மக்களுக்கு தரமான சிகிச்சை கிடைக்கும். இது எப்படி அப்ளை பண்ணணும், இதை ஆல்ரெடி நீங்க கார்டு வச்சிருந்தீங்கன்னா எப்படி ரினியூ பண்ணும் அப்படின்றத பத்தி எல்லாம் தனியா ஒரு வீடியோல பேசலாம். ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏன் எடுக்கணும்னு உங்களுக்கு ஆல்ரெடி புரிஞ்சிருக்கணும்னு நம்புறோம். இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் எந்த கம்பெனில எவ்வளவு கவரேஜ் எடுக்கணும், எந்த பாலிசியை சூஸ் பண்ணணும், உங்களுக்கு பல கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஹெல்த் இன்சூரன்ஸ் சூஸ் பண்றது என்ன மாதிரியான பிராக்டிகல் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு பைக்கோ வீடோ வாங்க போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு ரிசர்ச் பண்ணுவீங்க. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதும் அதே மாதிரி தான். நீங்க வந்து ஒரு சேஃபான செக்யூரான ஒரு பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணி தான் எடுக்க முடியும். உங்களால கம்மியான வயசுல நீங்க இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரீமியம் கம்மியா வரும். இதுவே ஏஜ் அதிகம் ஆக ஆக மெடிக்கல் செக்அப் பண்ண பிறகு தான் உங்களுக்கு வந்து பிரீமியம் அமௌண்ட் டிசைட் பண்ணுவாங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஃபர்ஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ்னா என்ன டைப்ஸ் இருக்குன்னு முதல்ல பார்த்துடலாம். முதல்ல பார்க்க போறது குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ். பொதுவா கம்பெனில ஒர்க் பண்றவங்களுக்கு கொடுக்கப்படுற ஹெல்த் இன்சூரன்ஸ் டைப் இதுதான். இது வந்து பல்கா கொடுக்கறதுனால ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியம் கம்மியா கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்து வந்து இண்டிவிஜுவல் ஹெல்த் இன்சூரன்ஸ். இதுல ஒர்க்கிங் ஏஜ்ல இருக்கிறவங்க எடுக்க வேண்டிய இன்சூரன்ஸ் இதுதான். அடுத்த டைப் ஃபேமிலி ஃப்ளோட்டர் இன்சூரன்ஸ். இது எப்படின்னா ஃபேமிலியில் உள்ள எல்லாருக்குமே ஒரே இன்சூரன்ஸ் டைப் இது. இதுக்கட பிரீமியம் எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா ஃபேமிலியில உள்ளவங்களோட அதிகமான யாருக்கு ஏஜ் இருக்கோ அவங்கள வச்சுதான் கால்குலேட் பண்றாங்க. இது இல்லாம ULIP, சீனியர் சிட்டிசன், கிரிட்டிக்கல் இல்னஸ்னு பல இன்சூரன்ஸ் டைப்ஸ் இருக்கு. இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு என்ன மாதிரி ரிசர்ச் பண்ணலான்னு ஒரு சின்ன லிஸ்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம இப்போ இந்த லிஸ்டோட ஐடியா என்னன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்தோட பிரீமியம் வந்து கம்மியா இருக்கணும், ஆனா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்கணும். இதுதான் உங்களோட அல்டிமேட் கோலா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்து கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ. அதாவது ஒரு கம்பெனில 100 பேர் ஒரு கிளைம் அப்ளை பண்ணிருக்காங்கன்னா எத்தனை பேருக்கு அந்த கிளைமை வந்து அவங்க செட்டில் பண்றாங்க அப்படின்றத இந்த ரேஷியோ. இந்த டேட்டாவை வந்து எல்லா கம்பெனிஸும் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து சப்மிட் பண்ணணும். கவர்மெண்டோட பாடி பேர் வந்து IRDAI, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி ஆஃப் இந்தியா. இதுதான். ஸோ இவங்களோட வெப்சைட்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து எந்தெந்த கம்பெனிஸ் வந்து எவ்வளவு செட்டில் பண்ணிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் போட்டிருப்பாங்க. இதுல டாப் 10 நீங்க எடுத்துக்கலாம். 85% மேல IRDAI ரேட்டிங் இருந்ததுன்னா அதை நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த முக்கியமான ஃபேக்டர் வந்து சம் அஷ்யூர்ட். உங்களுக்கு கொடுக்கப்படுற சம் அஷ்யூர்ட் வந்து 3 லட்சத்துக்கு குறைவாம இருக்கிறத பாத்துக்குங்க. அடுத்தது வந்து நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ். நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ்ல என்னன்னா உங்க ஏரியால ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு முக்கியமா பார்க்கணும். இவங்க நெட்வொர்க் உள்ளார
இல்ல நீங்க வந்து ஒரு கம்பெனில இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க, அது வந்து சென்னை இல்ல மதுரை மாதிரி சிட்டிஸ்ல மட்டும் தான் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க, உங்க லோக்கல்ல ஹாஸ்பிட்டல் இல்ல அப்படின்னா நீங்க அதை சூஸ் பண்ணக்கூடாது. இது மாதிரி ஒரு முக்கியமான இன்னொரு ஃபேக்டர் என்னன்னா வந்து கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டி. இது ஒரு முக்கியமான ஃபேக்டர். இது கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டி இல்லாம நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை, நீங்க தான் முதல்ல பணம் செலுத்துற மாதிரி இருக்கும். அந்த பணத்தை இன்சூரன்ஸ் கம்பெனில திரும்ப வாங்குறதுக்கு ஒரு 6 மாசம் வரைக்கும் ஆகலாம். ஸோ அதனால கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டி சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து பணமே கட்டாம முழு ஹாஸ்பிட்டலேஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஃபேக்டர் பிரிவென்டிவ் மெடிக்கல் செக்அப். இப்போ எல்லாருமே வருஷம் மெடிக்கல் செக்அப் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த மெடிக்கல் செக்அப் உங்க இன்சூரன்ஸ்ல கவர் பண்றாங்கன்னு பார்க்கணும் நீங்க முக்கியமா. அடுத்த ஃபேக்டர் ப்ரீ எக்ஸிஸ்டிங் மெடிக்கல் கண்டிஷன். நீங்க இன்சூரன்ஸ் எடுக்கும் போதே வந்து உங்களோட மெடிக்கல் ஹிஸ்டரி என்னன்னு டிக்ளேர் பண்ணணும். ஸோ அதனால இப்போ நீங்கள் ஆல்ரெடி டயபெட்டிக் பேஷண்டாக இருந்தீங்க அப்படின்னா, அதை டிக்ளேரும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து உடனே ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே உங்களுக்கு அந்த பாலிசியை உங்களுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ எல்லா கம்பெனிலும் ஒரு சின்ன வெயிட்டிங் டைம் இருக்கும். அந்த வெயிட்டிங் டைமுக்கு அப்புறம் தான் வந்து அந்த டயபெட்டிக்கான மெடிசன்ஸை இல்லை அதோட சர்ஜரிஸ்லாம் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இது எல்லா கம்பெனிலும் இருக்கும். எந்த கம்பெனில உங்களுக்கு அந்த வெயிட்டிங் டைம் கம்மியா இருக்குன்றது நீங்க வந்து வாட்ச் பண்ணணும். இது நீங்க நெக்ஸ்ட் ஃபேக்டர் வந்து ஓபிடி மெடிக்கல் கவர். அதாவது அவுட் பேஷண்டா நீங்க போறீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா அதையும் கவர் பண்றாங்களான்றதை நீங்க வந்து கவனிக்கணும். இது இல்லாம எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிலயும் வந்து சில எக்ஸ்க்ளூஷன்ஸ் வச்சிருப்பாங்க. என்ன மாதிரி எக்ஸ்க்ளூஷன்ஸ் அப்படின்னா டென்டல், கேட்ராக்ட், காஸ்மெட்டிக் சர்ஜரி போன்ற சில எக்ஸ்க்ளூஷன்ஸ் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ண முடியாதுன்றதை தான் அவங்க குறிக்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸ்க்ளூஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஓகேவா இல்லை அதுவும் நீங்க இன்க்ளூட் பண்ணமான்றதை நீங்க தான் கவனிச்சு அது இருக்கிற மாதிரி இன்சூரன்ஸை நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி மேலே சொன்ன இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்க கணக்கு வச்சு உங்க ப்ரீமியம் என்ன வருது அப்படின்றத நீங்க கால்குலேட் பண்ணணும். உங்களோட ரெக்யர்மெண்ட்டும் இதில் ஃபுல்ஃபில் ஆச்சு அப்படின்னா அந்த இன்சூரன்ஸை நீங்க சூஸ் பண்ணலாம். ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அதாவது 80D பிளான் படி உங்களுக்கு அப் டு 25,000 வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேரண்ட்ஸுக்கு வந்து 30,000 வரைக்கும் நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அதுபடி. அது இல்லாம இப்போ எல்லா கம்பெனிலும் வந்து ஆன்லைன் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால நீங்க வந்து ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கோ இல்லை ரெனியூவல் பண்றதுக்கோ நீங்க ஆன்லைன் மட்டும் நம்பினா போறோம். நீங்க ஒரு புரோக்கரை நம்பி போக வேணாம். இதுக்கு இப்போ நம்ம லாஸ்ட் 3 எபிசோட்ல ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் மற்றும் எமர்ஜென்சி ஃபண்டை பத்தி பார்த்திருக்கோம். நம்ம அடுத்த வாரத்துல இருந்து லாங் டேர்ம் சேவிங்ஸ்க்கு எந்த மாதிரி பிளான்ஸை சூஸ் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் என்னன்றதை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்க்கலாம். இன்னைக்கு பேசின டாபிக்ல உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஒன்னு சொல்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.